ஹே காய்ஸ், நம்ம இன்னையிலேருந்து 100 days பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறோம். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 17th December 2024. இன்னையிலேருந்து 100 days நம்ம டோட்டல் பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஜிம் ஜாயின் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்ன ப்ரீ ஒர்க் அவுட் மீல் சாப்பிட்றேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ப்ரீ ஒர்க் அவுட் மீல் பார்த்தீங்கன்னா 10 பாதாம்ஸ், அப்புறம் கொஞ்சம் வால்நட், அப்புறமேட்டு ஒரு ரெட் பனானா, அப்புறம் பம்கின் சீட்ஸ் வச்சுருக்கேன். இன்றைக்கி ப்ரீ ஒர்க் அவுட் மீலுக்கு இது தான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு என்ன சாப்பிட்றேங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாதாம் சாப்பிட்றேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டியூஸ்டே. இன்றைக்கி என்ன ஒர்க் அவுட்னா செஸ்ட் டே. செஸ்ட் ஒர்க் அவுட் தான் பண்ண போகிறேன். இது ஆல்ரெடி மண்டே வந்து ஷோல்டர் ஒர்க் அவுட் பண்ணேன். ஆனால் நமக்கு இன்னிலேருந்து தான் கணக்கு 100 days. ஃபஸ்ட்டு டே செஸ்ட் ஒர்க் அவுட்டோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபைனலி நம்ம ஃப்ளேவர்ஃபுல் ரெட் பனானா சாப்பிட போகிறோம். 20th நமக்கு எலக்ட்ரோலைட் வந்துடும். அதையும் நம்ம வந்து ப்ரீ ஒர்க் அவுட் மீலில் இன்க்ளூட் பண்ண போகிறோம். அது வரைக்கும் எலக்ட்ரோலைட் இல்லை, நார்மல் வாட்டர் தான். ஹாட் வாட்டர் ப்ளஸ் கீ அந்த மாதிரி போட்டு குடிச்சிட்டு ஜிம்முக்கு கிளம்பிடலாம். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்முக்கு ரெடி ஆகிட்டோம். சாலிடாக போய் 1 hour ஆர் 1.5 hours 2 ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் என்ன சாப்பிட்றோங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போதைக்கு நான் ஜிம்முக்கு ரெடி ஆகியாச்சு. நான் இப்படி தான் போவேன், ஃபோன் எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஏன்னா என்கிட்ட அல்ட்ரா 2 இருக்குது. அதில் ட்ராக்கிங் மட்டும் பார்த்துப்பேன், ஹெட்செட் யூஸ் பண்ண மாட்டேன் ஜிம்மில். ஓகே, நம்ம கிளம்புவோம் ஜிம்முக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இருங்க, என் வாட்ச் காமிக்கிறேன். இதுதான் நம்ம இன்றைக்கி ஒர்க் அவுட் செஷன். கீழே ஸ்க்ரோல் பண்ணோம். இதுதான் நம்ம இன்றைக்கி ஒர்க் அவுட்டு. ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் 553 calories போயிருக்கு. எவ்வளோ பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம ஜிம் செஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் சாப்பிட போகிறோம். அதுக்கு என்ன வச்சுருக்கேன்னா இருங்க காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 2 whole eggs, அப்புறமேட்டுக்கு 20 grams groundnut வச்சுருக்கேன். இது சாப்பிட்டுட்டு நம்ம வந்து 1 heap of scoop வந்து ப்ரோட்டீன் ஷேக் குடிக்க போகிறோம். ஓகே, சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அனபாலிக் விண்டோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எக்கு சாப்பிட கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, மசில் கெயின் பண்ணுறதுக்காக சாப்பிட்டு தான் ஆகணும். நான் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கிறதுனால கிரவுண்ட்நட்ஸ் யூஸ் பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் கெயினுக்காக. அதிகமாக ஃபேட் இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? குண்டாக இருக்கவங்க ப்ரோட்டீனுக்காக வேறு ஆல்டர்னேட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. செஸ்ட் ஒர்க் அவுட் நல்லா பெயின் இருக்குது இந்த ஆங்கிள்ஸில் ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் முடிச்சுட்டு தான் நான் சாப்பிட போவேன் எப்பயும். ஏன்னா டைம் அனபாலிக் விண்டோங்கிறாங்க, அதனால் இப்படி ஃபாலோ பண்ணிடலாம் அப்படின்னு கொஞ்சமாக பீனட்ஸு இது மட்டும் சாப்பிட்டு ப்ரோட்டீன் ஷேக் குடிச்சிட்டு அப்புறம் போய் குடித்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டோன்ட்டு உளுந்து களி அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவேன் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீனுக்கு. ஃபுல் ப்ராக்ரஸ் உங்களுக்கு டெய்லி நான் வீடியோவாக போட்டேன். என்ன ஒர்க் அவுட் என்ன சாப்பிட்றேன் எல்லாமே உங்களுக்கு போடுறேன். இன்றைக்கி செஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 வேரியேஷன்ஸ் பண்ணேன்.
பெஞ்ச் ப்ரெஸ் ஃபஸ்ட்டு, அப்புறமேட்டுக்கு இன்க்ளைன் டம்பிள் ப்ரெஸ்ஸு, செஸ்ட் ஃப்ளைஸு, டம்பிள்ஸில் கேபிள் ஃப்ளைஸ் பண்ணேன், புல் ஓவர் பண்ணேன். இதுதான் எனக்கு செஸ்ட்டுக்கு 5 வேரியேஷன்ஸ் பண்ணேன். 20 20 15 15 கவுண்ட்ஸ் பண்ணேன், 3 செட்ஸ் பண்ணேன், வார்ம் அப் பண்ணேன், அப்புறமேட்டு புஷ்அப்ஸ் பண்ணேன். அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த 5 வேரியேஷன்ஸ் ஆஃப் செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணேன் இன்னைக்கு. ஓகே, இப்போ அது சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 200 ml வாட்டர் எடுத்திருக்கோம். அதில் வந்து 1 ஹீப் ஆஃப் ஸ்கூப் வந்து நம்ம ப்ரோட்டீன் பவுடர் போட போகிறோம். பார்த்திங்கன்னா 1 ஹீப் ஆஃப் ப்ரோட்டீன் ஸ்கூப் எடுத்து 200 ml ஆஃப் வாட்டரில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணியாச்சு. ஷேக் பண்ணுறதுக்காக போட்டு 200 ml ஆஃப் வாட்டரில் நல்லா போட்டு பண்ணி நல்லா ஷேக் பண்ணி, நான் பார்த்திங்கன்னா மசில் பிளேஸ் ப்ரோட்டீன் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். வே கோல்டு, மில்க் சாக்லேட் அந்த ஃப்ளேவர் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதுதான் நான் செகண்ட் டே குடிக்கிறது. இது நல்லா ஷேக் பண்ணி லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கு நல்லா விகரஸாக ஷேக் பண்ணி நல்லா ஷேக் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சிப் குடிச்சு பார்ப்போம். மில்க் சாக்லேட் ஃப்ளேவர், சாரி அது என்னது, ரிச் மில்க் சாக்லேட் ஃப்ளேவர் தான் இப்போ குடிக்கிறோம். ஓகேவாக இருக்குது. டேஸ்ட் வைஸ் பார்த்தா எனக்கு பெருசாக இதெல்லாம் தெரில. ஓரளவுக்கு சாக்லேட் மில்க் ஷேக் குடிக்கிற மாதிரி இருக்கும். 200 ml ஆஃப் வாட்டரில் 1 ஹீப் ஸ்கூப் போட்டு குடிக்கணும். ஓகேவாக இருக்குது. ஆனால் இது எடுத்தால் பசிக்கிறதில்ல, ஃபுல்லாக பசியை டவுன் பண்ணிடுது ப்ரோட்டீன் குடிக்கிறனால. கிரவுண்ட்நட்டு, 2 ஹோல் எக்ஸு, 200 ml ஆஃப் ப்ரோட்டீன் ஷேக் குடிக்கிறேன். இதுதான் மார்னிங் போஸ்ட் ஒர்க் அவுட் மீலாக நான் எடுக்கிறது. இப்போதைக்கு இதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். நான் ஆல்டர்னேட்ஸ்லாம் பண்ணணும். ஒர்க் அவுட்டுக்கும் இதுக்கும் தகுந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து ஃப்யூச்சரில் பண்ணணும். இப்போதைக்கு இந்த 100 days சேலஞ்சுக்கு இதை ஃபாலோ பண்ணலான்ட்டு இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஆஃப்டர்நூன் மீலுக்கு என்ன சாப்பிட்றாங்க அடுத்து காமிக்கிறேன். இப்போது மதியம் ப்ரோட்டீனுக்காக நம்ம சிம்பிளாக குயிக்காக ஏதாவது ஒரு டிஷ் பண்ணலாம். ஒரு 20 to 30 grams ஆஃப் ப்ரோட்டீன் வர அளவுக்கு ஸ்லைஸ் கட் பண்ணிக்கலாம். அதை ஒரு ஸ்கொயர் க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோவா பர்ஃபெக்டாக இல்லை, பரவாயில்ல.
நான் இந்த டிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா செடர் சீஸ் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரிச் இன் ப்ரோட்டீன் மாதிரி செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் செடர் சீஸ் வந்து ஒரு 10 to 15 grams ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கிரேட்டர் எடுத்து நல்லா கிரேட் பண்ணி துருவி எடுத்துக்கலாம் சீஸை. இப்போது அன்சால்டட் பட்டர் எடுத்து அது ஒரு 3 to 4 grams கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேன் எடுத்து பட்டரை மெல்ட் பண்ணிக்கலாம். அதில் பன்னீர் க்யூப்ஸ் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெட் ரைஸ் வந்து மோர் தென் 1 hour குக் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக அவுட்டர் எட்ஜஸ் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாகவும் உள்ள சாஃப்டாகவும் குக் ஆகிருக்கு. இதை ஒரு சின்ன பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதில் கிரேட் பண்ணி வச்ச சீஸை வந்து தூவிக்கலாம் ஃபுல்லாக. கொஞ்சமாக பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் சால்ட் எதுவும் ஆட் பண்ணல, ஏன்னா சீஸில் வந்து சால்ட் இருக்கும், அதனால் சால்ட் ஆட் பண்ணல. இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா நானாக சும்மா ஏதோ தோன்றதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது அவனுக்கு போயிட்டு சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் மட்டும் ஹீட் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம டிஷ் ரெடி ஆயிரும். ஓரளவுக்கு டைமர் இந்த டைமர்லாம் இல்லை, சீஸ் மெல்ட் ஆனால் நமக்கு போதும். ஆல்ரெடி பன்னீர் குக் ஆனதுனால செக் பண்ணி சீஸ் மெல்ட் ஆனதும் எடுத்துருங்க. ஓகே, நமக்கு சீஸ் மெல்ட் ஆயிடுச்சு, வெளியே எடுக்கலாம். வாவ், நல்ல ஸ்மெல் வருது. அந்த பட்டர் சீஸு அப்புறமேட்டுக்கு பன்னீர் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி நல்ல ஸ்மெல் வருது. நமக்கு ஒரு மாதிரி பிட்ஸா ஸ்மெல் வருது. இந்த செடர் சீஸ் வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நம்ம ஆஃப்டர்நூன் லஞ்ச். 100 grams ரெட் ரைஸ், மணத்தக்காளி கீரை, அப்புறமேட்டுக்கு சொரக்காய் தட்டைப்பயிறு குழம்பு, அப்புறம் நம்ம ஓன் ப்ரிப்பரேஷன் டிஷ் பன்னீர் சீஸ் பெப்பர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மதியம் லஞ்சுக்கு என்ன சாப்பிட்றோங்கிற மீல்லாம் பார்த்தீங்க. ஃபஸ்ட்டு நம்ம டேஸ்ட் பண்ணுற இது என்னென்னா பன்னீர் வித் சீஸ். இது வந்து நான் செட்டர் சீஸ் யூஸ் பண்ணி பண்ணேன். அந்த வீடியோ உங்களுக்கு தெரியும். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோம். சூப்பர் ஃப்ளேவர். இது வந்து ப்ரோட்டீனுக்காக, லஞ்சில் கிடைக்க வேண்டிய ப்ரோட்டீனுக்காக சாப்பிட்றேன். சான்ஸ் இல்லை. இந்த செட்டர் சீஸோட ஃப்ளேவரும் அப்புறம் பன்னீர் பட்டர் வச்சு குக் பண்ணதும் சூப்பராக இருக்குது. என்ன கொஞ்சம் நான் ஆறி போனதுக்கும் சாப்பிட்றேன். சீஸ் மெல்ட் ஆனதும் சாப்பிட்ருந்தா சூப்பராக இருந்திருக்கும்.
இதுதான் நம்ம ப்ரோட்டீனுக்காக சாப்பிட்ற ஃபுட்டு. இது ஒரு 20 கிராம்ஸ் பன்னீர் ப்ளஸ் சீஸும் எல்லாம் இருக்கும். அது என்ன பார்த்தீங்கன்னா ரெட் ரைஸ் காமிச்ச மாதிரி ரெட் ரைஸ், கீரை, அப்புறமேட்டு தட்டைப்பயிறு இது என்னது சுரக்காய் குழம்பு, 100 கிராம்ஸ் ரெட் ரைஸோட இதை ஊற்றி ரெட் ரைஸ் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், டைம் எடுக்கும், சூ பண்ணி சாப்பிடணும் நல்லா. பெருசாக கஷ்டமாலாம் இருக்காது சாப்பிட்றதுக்கு, நல்லா வேக வச்சுட்டா நல்லாயிருக்கும். வேகிறதுக்கு லேட் ஆகும், அந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி 1 ஹவர் ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே ஆகும் வேகிறதுக்கு. சூப்பராக இருக்குது. இதுதான் நம்ம மதியத்துக்கான மீல். இது சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா இருந்துச்சுன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் கீரை நான் சும்மாவே சாப்பிடுவேன். கீரை எனக்கு பிடிக்கும், கீரை பொரியல். இது வந்து மணத்தக்காளி கீரை, நல்லாயிருக்கு. மணத்தக்காளி கீரை சாப்பாடில் அப்படியே பிணைஞ்சு குழம்போடு ஊற்றி சாப்பிட்டா கசப்பாக தான் இருக்கும் கீரை. இந்த கீரை லைட்டாக இருந்தாலுமே எனக்கு பிடிக்கும். கீரை எனக்கு ஃபேவரெட்டு. சும்மாவே சாப்பிடுவேன், வெறும் கீரையாகவே சாப்பிடுவேன். இதுதான் நம்மளோட லன்ச் மெனு. இன்றைக்கான லன்ச் மெனு ரெட் ரைஸ் 100 கிராம்ஸ், சுரக்காய் தட்டைப்பயிர் குழம்பு, கீரை, ப்ரோட்டீனுக்கு பன்னீர் ஒரு 20 கிராம்ஸ் ப்ளஸ் சீஸ். அதுக்கப்புறம் திரும்ப நைட்டு டின்னர் மீல் என்னென்னு இன்க்ளூட் பண்ணுறேன். பாய். இதுதான் நம்ம நைட் டின்னர். பார்த்திங்கன்னா டபுள் ஆம்லேட், ஒரு 2 சப்பாத்தி, இது வந்து தேன் வச்சுருக்கேன், அப்புறமேட்டுக்கு ஆரஞ்சு, அப்புறம் மதியம் பண்ண கீரையில் கொஞ்சம் மிச்சம். இதுதான் இப்போது நம்ம சாப்பிட போகிறோம். ப்ரோட்டீனுக்கு டபுள் ஆம்லேட் சாப்பிட்ருவோம். ஓகே, ஃபைனலி நம்ம டின்னருக்கு வந்தாச்சு. கீரை, 2 சப்பாத்தி, ஆரஞ்சு, அப்புறம் தேன், இதுதான் நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு எக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சூடாக சாப்பிடுவோம் எக்கு. இது ஒரு நல்ல டெலிஷியஸ் மீல். எக் எடுத்து கொஞ்சம் கீரை வச்சு சோயமி. கொஞ்சமாக சப்பாத்தி டேஸ்ட் பண்ணுவோம். சப்பாத்தி தேனோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது.
be tasty. இன்றைக்கி பண்ண ஒர்க் அவுட்டு பெயின் இருக்கான்னு கேட்டேன். எனக்கு பெயின் யூஸ்டு டு ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஜிம்முக்கு போய் பெருசாக பெயின்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ்க்கு தான் கொஞ்சம் நல்லா பெயினாக இருக்கும். மற்றபடி அப்படியே யூஸ்டு டு ஆயிரும். உங்களால் வெயிட்ஸும் போக போக இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஈஸியாக. ஒரு 2 வீக்ஸ்லேயே நல்லா சேஞ்சஸ் தெரியும். ப்ராப்பராக பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஃபார்ம் வந்து ரொம்ப முக்கியம். ப்ராப்பர் ஃபார்மு கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிங்கன்னா சீக்கிரம் மசில் க்ரோத்தை பார்க்கலாம். ஹாவ் சம் டெசர்ட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரூட்டு ஆரஞ்சு, இதுவும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு அந்த புளிப்பு தன்மை பிடிக்கும். ஆரஞ்சில் அந்த பல்ப் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லாயிருக்கு. நாளைக்கு என்ன ஒர்க் அவுட்னா, நாளைக்கு என்ன ஒர்க் அவுட் டேனா, நாளைக்கு என்ன டே, தேர்ஸ்டே வந்து நம்ம வந்து எப்பயும் நாளைக்கு வெட்னஸ்டே வந்து எப்பயும் வந்து பைசப் அண்ட் ட்ரைசப் பண்ணுவோம். அந்த ஒர்க் அவுட் தான் நாளைக்கு பண்ண போகிறோம். நம்ம அதுக்கு முன்னாடி எப்பயும் போல் மார்னிங் ப்ரீ ஒர்க் அவுட் மீல் சாப்பிட்டு அப்புறம் போஸ்ட் ஒர்க் அவுட், அப்புறமேட்டுக்கு மதியத்துக்கு என்ன சாப்பிட்றோங்கிறத டெய்லி பார்க்கலாம். ஓகே, நான் அப்படியே சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். நாளைக்கு பார்ப்போம். பை பாய்.